ஏம்மா பச்சை மிளகா போதும் தானே? பார்த்துட்டு அரிஞ்சுக்கலாம். எதுக்கு அரிஞ்சு வச்சு வீணா போயிரும்ல? போதும் போதும், அப்புறமேட்டுக்கு பார்த்துட்டு அரிஞ்சுக்கலாம். ஏத்தா அது என்ன கழுவிட்டு வரணுமா? அது இப்போதைக்குள்ள ஒன்று அறிய வேணாமா? அப்போ மாவெல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் அரிஞ்சுக்கலாம். இப்பயே அரிஞ்சு வச்சோம்னா சதசதன்னு ஆகிடும். ஆ சரிம்மா. என்ன நேரத்துக்கு சந்தோஷ் சாப்பிட வந்திருப்பா? அப்படி இன்ன வரைக்கும் ஆளை காணோம். வருவான் தாச்சி, இதுக்கப்புறம் தான் வருவான். பாவமா சந்தோஷ். என்ன பண்ணுறது, நேரங்காலம் அப்படி இருக்குதே. காலையிலையும் நேரங்காலமாக எந்திரிச்சு வேலைக்கு ஓடி சாயங்காலம் 5:30 மணிக்கு வந்து இந்த எடுத்துக்கிட்டு ஓடிட்டு அங்கங்கே வியாபாரம் பண்ணிக்கிட்டு சாயங்காலம் வந்து படுத்து பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சி போட்டு அவன் படுக்கிறதுக்கே 11 மணி ஆயிடுது. மறுபடியும் காலையில் நேரமாக எந்திரிச்சு ஓடுறான். இந்த மகா இங்கே இருந்திருந்தா இந்நேரத்துக்கு எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்ல. இருந்திருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். இங்கே தான் நம்ம கொடுமைப்படுத்துகிறோம்ல, எப்படி கொடுமைப்படுத்துகிறவங்ககிட்ட எல்லாம் இருக்க முடியும்? புள்ளதான் கண்ணுக்குள்ளேயே இருக்கிறா. ஐயோ கண்ணு எரியுது, கண்ணு எரியுதா? என்ன பண்ண? ஐயோ அம்மா கண்ணு ரொம்ப எரியுதுமா. பச்சை மிளகாய் அரிஞ்சு போட்டு கையை கழுவாம கண்ணுக்கிட்ட வச்சுட்டியோ? ஆமா அத்தை. ஐயோ அம்மா கிட்ட பேசிட்டே வச்சுட்டு கண்ணு ரொம்ப எரியுது. ஐயோ ஏன்டி இப்படி பண்ற? இப்போ முதல்ல அந்த தண்ணியை தொட்டு கண்ணை ஏதாவது பண்ணு, இல்லைன்னா கண்ணு ரொம்ப எரியும். போ எந்திரி. கையை மறுபடியும் அங்க வைக்காத, கண்ணு எரியும். என்னத்த பண்றதுன்னே எனக்கு தெரியல. என்ன இப்ப கண்ணு எரியுதா? இல்லம்மா தண்ணி போடுவோம் பரவாயில்ல. என்னைக்கு ஒரு வேலை செய்யணும்னா கவனம் வேலையில இருக்கணும். அதை விட்டுவிட்டு அதை இதை நினைச்சிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தா இப்படித்தான். இப்ப பாரு கண்ணு தான் எரிஞ்சு போறதான் மிச்சம். இப்ப பரவாயில்ல. அம்மா வாயா உக்காரு, சாப்பாடு எடுத்து வைக்கவா? சாப்பாடுலாம் இருக்கட்டுமா? என்னடா கோவமா இருக்க? ஏமா இந்த மகாவுக்கும் அண்ணனுக்கு எவ்வளவு திமிரு தெரியுமா? என்னடா அவங்க என்னடா பண்ணாங்க? என் பிள்ளைக்குமா, அதுவும் நம்ம வீட்டு பேர பிள்ளைக்கு அவன் வீட்டுல யாருக்கும் சொல்லாம பேர் வைக்கிறாங்கம்மா. என்னது யாருக்கும் சொல்லாம பேர் வைக்கிறாங்களா? யார் உனக்கு சொன்னது? இன்னைக்கு கடைக்கு இந்த பேக்கரிக்கு வடை எல்லாம் கொடுக்க போனல, அவருதான் சொன்னாரு இந்த மாதிரி பேர் வைக்கிறாங்க, நீ தான் கூப்பிடல, மாமனார் கூப்பிட்டுருக்காருன்னு. போய் பாக்குறேன் நம்மளை தவிர மத்தவங்களை எல்லாம் கூப்பிட்டுருக்காங்களே, உங்களுக்கு என்ன திமிரு? இந்த குட்டச்சிக்கு எம்பிட்டு திமிரு பாத்தியாயா? இங்க இருக்கும்போது அத்தை சொத்தனா இன்னைக்கு பெத்த பிள்ளைக்கு பேர் வைக்கிறது கூட நம்மள ஒதுக்கி இப்படி பண்றாளா? ஐயா நீ என்ன அவளுகளை சும்மாவா விட்ட? இல்லத்த வீடு பொந்து அந்த ஆளை ஒரு அடி, அதுக்கப்புறம் இவ்வளவு நாள பேசுன்னு பேசி விட்டேன். இவளுக்கு என்ன புத்தி இது போயிச்சா நம்ம தெரியலையே, இப்படியே வெறி பிடிச்சி திரிவா? அதுலயும் இந்த ஆள் பேச்சு கேட்டுட்டு ஆடாத ஒழுங்கு முடியுது வீட்டுக்கு வாண்டேன். என்ன தெரியுமா சொல்ற, உன் குடும்பத்துக்கெல்லாம் வர முடியாது, உங்க அம்மா உங்க அக்கா இருக்க இடத்துல என்னால வர முடியாது, நீ வேணா பொட்டி பிடிக்க எடுத்துட்டு அவங்கள எல்லாம் விட்டு என் வீட்டுக்கு வா அப்படின்றாமா. அட திமிரு பிடிச்ச கழுத, இங்க நல்லவமாய் நடிச்சுக்கிட்டு தெரிஞ்சா அங்க போனே அவ சுயரூபத்தை காட்டுறாளா? அவளா ஒரு காலமும் முன்னேற முடியாதியா? ஏண்டா சந்தோஷ், இப்போதைக்கு நமக்கு புள்ள தாண்டா முக்கியம். என் புள்ள முக்கியம்னாக்கா நான் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன், இல்லைன்னா நான் எதுக்கு அந்த மாதிரிலாம் பண்றேன்? ஐயோ என்னடா இப்படி பண்றாளுக? இவன் போய் அங்க உட்காந்துக்கிட்டு படாத பாடு. இன்னும் ஊர் சாதி சனத்துக்கெல்லாம் தெரிஞ்சா எம்பிட்டு அசிங்கம். பெத்த தகப்பனும் குடும்பத்தை கூப்பிடாம கூட பேர் வைக்கிறாங்க அப்படின்னு எம்பிட்டு பேச்சு பேசுவாங்க. சந்தோஷ் நான் ஒரே ஒரு யோசனை சொல்றேன்டா. என்ன? அவ சொல்ற மாதிரி நீயும் எங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அங்க போய் கொஞ்ச நாளைக்கு இரு. அப்படியே பேசி பேசி மகா மனசை மாத்தி இங்க கூட்டிட்டு வந்துடலாம். மகாவும் நல்ல பொண்ணு தாண்டா, ஏதோ சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எல்லாருக்கும் எதிராக அமைஞ்சு போச்சு. என்னக்கா பேசிட்டு இருக்க? இத்தனை வருஷம் நீங்க அவளை எப்படி எல்லாம் தாங்குன்னு தாங்குனீங்க. அவ வீட்டுல கூட அவ அந்த மாதிரி இருந்திருக்க மாட்டா. இங்க எம்பிட்டு சொகுசா இன்னத்துக்கும் காசை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அவ படிக்க வைக்கிறதுல இருந்து எல்லாமே நான் பண்ணேன்க்கா. அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு? எனக்கு வர ஆத்திரத்துக்கு. ஐயா எனக்கு இதுக்கு மேல எல்லாம் பொறுமைலாம் கிடையாது. போய் நான் என் பிள்ளைய தூக்கிட்டு வர போறேன். இல்லம்மா அவ ஒரு முடிவோட இருக்கா. பஞ்சாயத்தை கூட்டுவோம், பஞ்சாயத்தை கூட்டி பேச்ச முடிச்சு பிள்ளைய தூக்கிட்டு வர வழியை பார்ப்போம். போய் தூக்கிட்டு வந்தோம்னாலும் இவங்க அது இதுன்னு ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. நம்ம நேரடியா பஞ்சாயத்துக்கு போறது நல்லது. ஆமையா, 4 பெரிய மனுஷங்களை வச்சு பேசினா தான் இது ஒரு முடிவுக்கு வரும். ஐயோ அம்மா, ஒரு நிமிஷத்துல பஞ்சர் ஆக்கிட்டானே. ஐயோ முடியல. எம்புட்டு நாள் வெறி கொண்டு இருந்தானே தெரியலையே. என்ன போத? ஐயோ அப்பாவுக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்ல பாப்பா. பெரியவர், வயசுல மூத்தவர், நமக்கு கல்யாணம் முடிச்சு வச்சவர், அப்படியாப்பட்டவரை இப்படி அடிக்கலாமா? உன் தாத்தா எவ்வளவு கஷ்டப்படுறாரு பாத்தியா? அவரை பார்க்க கூட முடியல. எம்பட்ட நல்ல மனுஷன். உங்க அப்பனுக்குள்ள ஏன் தான் புத்தி இப்படி போகுதுன்னே தெரியல. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அனுபவிப்பாரு, அப்ப தெரியும். நான் எங்க அப்பாவை இத்தனை நாள் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். அப்ப இப்ப புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டேன். அந்த மாதிரி ஒரு நாள்ல ஒரு நாள் புரிஞ்சுக்குவாரு. அப்ப உங்க தாத்தா ஏத்துக்க மாட்டாரு. என்னதான் பண்ண போறாருன்னு தெரியல. என்னங்க? என்ன சொல்லு? எனக்கு கஷ்டமா இருக்குங்க. எப்படியா இருந்தீங்க? எப்படி ஆக்கிப்பட்டானீங்க அவன்? ஏற்கனவே நொந்து போயிருக்கேன், நீ வேற கொஞ்ச நேரம் கம்மனி இரு. ஏங்க ஹார்லிக்ஸ் கலந்து கொண்டு வந்திருக்கீங்க, இத கொஞ்சம் குடிச்சீங்கன்னா தெம்பா இருக்கும். எதுக்கு? தெம்பா உடம்புல சத்து ஏத்திக்கிட்டு அவங்கிட்ட உத வாங்குறதுக்கா? என்னங்க இப்படி பேசுறீங்க? எந்திரிங்க, கொஞ்சோண்டு குடிங்க.
நான் இருக்க நிலைமைக்கு இப்போதைக்கு என்னால அசைய கூட முடியாது. அப்ப நீங்க ஆணு வாயை மட்டும் காட்டுங்க, நான் அப்படியே ஊத்திடுறேன். கடக்கு கடக்குன்னு குடிச்சிருங்க. ஐயோ ஆ. அப்படியே குடிங்கங்க. ம், ம், ம். அடுபாவி பையன், அவன் ஒரு காலமும் ஈடேற மாட்டான். அவன்லாம் நல்லாவே இருக்க மாட்டான். பாரு உங்க பாட்டி எப்படி சாபம் விடுறாங்கன்னு. இதெல்லாம் தேவையா? மன்னிப்பு கேட்கறதுக்கு இவருக்கு என்ன? இப்படி வந்து வீடு பூந்து அடிச்சுக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இத்தனை நாள் வரைக்கும் உங்க அப்பா நல்லவர் நினைச்சேன். ஆனா இப்படியாப்பட்ட மோசமானவர்னு இப்பதான் தெரியுது. தங்கம் தங்கம்னு வாய் நிறைய கூப்பிடுவீங்களேங்க, உங்களை இப்படி பஞ்சராக்கி படுக்க வச்சுட்டானேங்க. புதுசா கல்யாணம் கூட யோசிக்காம இப்படி அடிச்சு சாத்திட்டு போயிட்டானேங்க. என்னங்க எந்திரிங்க, கொஞ்சோண்டு குடிங்கங்க. முடியல. ஆஸ்பத்திரி போயிருவோமாங்க? ஐயோ வெளியே சொன்னா அசிங்கம், நான் போக மாட்டேன், என்னால முடியல. சரிங்க கவலைப்படாதீங்க, நான் முறத்தை எடுத்துட்டு வந்து. என்னம்மா அரிசி புடைக்க போறியா? யாருக்கு ஓலை வைக்க போற? என்னங்க நான் அரிசி புடைக்கிறேன்னு சொல்லல. வடிவேலுக்கு இப்படித்தான் ஒரு படத்துல அடிபட்டுரும். அவங்க மாமியாரு அவங்க பொண்டாட்டிங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இப்படித்தான் அரிசி முறத்தை வச்சு காத்து விசிறுவாங்க. அந்த மாதிரி விசிறவாங்க. உன்பட்ட நெஞ்சில புகை கொண்டு ஆத்தணும்னு சொல்லுவாங்க, நீ முறத்தை கொண்டு ஆத்தணும்னு நினைக்கிற. எதையாவது ஒண்ணு பண்ணம்மா, முடியலையே. ஐயோ என் அப்பா பாவம் வழியில துடிக்கிறாரே. எனக்கு எம்பிட்டு வேதனையா இருக்கு. என்னாலதான் அப்பாவுக்கு எம்பிட்டு கஷ்டமோ. ஒரு நாளும் நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். இவரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க அவங்க எல்லாரும். யார் அடிச்சாரோ உங்களை, யார் அடிச்சாரோ? யார் அடிச்சா? எல்லாம் அந்த படுபாவிதான். தங்கம் போல என்ன தான் கொஞ்சிவிகளே, படுத்து படுக்கையா ஆகிட்டீங்களே. விளங்காத பையன்தான் வீட்டுக்குள்ள வந்தானே, வீட்டுக்குள்ள விட்ட பாவத்துக்கு உங்களை தான் உதச்சானே. படுத்து படுக்கையா ஆகிட்டீங்களே, மீண்டு வரத்தா எத்தனை வருஷம் ஆகுமோ? தங்கம் தங்கம் அழாதீங்க, எல்லாம் சில காலம்தான். முடியல தங்கம். அப்பா என்னடி அப்பன் சுப்பம் போட்டுக்கிட்டு இருக்க? சிங்க கணக்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்த மனுஷனை உன் புள்ளைக்கு பேர் வைக்கிறேன்னு சொல்லி என் பருசனை இப்படி படுத்த படுக்கை ஆக்கிட்டீங்களேடி. அம்மா நான் மட்டும் என்னமா கனவா கண்டேன் அவர் வந்து அடிப்பாருன்னு? ஏண்டி பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வச்சாலே உன் புருஷன் அடிப்பான்னு தெரியும் தானடி. அன்னைக்கே வீடு புந்து சாத்துன்னு சாத்திட்டு போனோம். மறுபடியும் சாத்த மாட்டான்னு எந்த நம்பிக்கையிலடி நீ இருந்த? ஐயோ என் தங்கம் இப்படி சரிஞ்சு கிடக்குதே. எரிமலை கணக்கா நடிப்பாருன்னு நினைச்சா இப்படி புசுவான கணக்கா புசுக்கிட்டு போயிட்டாங்களே. புள்ள என்ன பண்ணும் அந்த படுபாவி பண்ணினதுக்கு? எங்க உங்களை இப்படி பண்ணினதுக்கு அவனை நான் சும்மா விட போறது இல்லைங்க, சும்மா விட போறது இல்ல. இதுக்கு சரியான தண்டனையை நான் வாங்கி கொடுப்பேன். உங்க பொண்டாட்டின்னு நான் நிரூபிப்பேங்க, நிரூபிப்பேங்க. அம்மா நீங்க மட்டும் இல்லம்மா, நானும் அவரை ஏதாவது ஒண்ணு பண்ணுவேம்மா. இத்தனை நாள் வரைக்கும் இந்த தங்கத்தை எல்லாரும் வரவங்க போறவங்க உரசி பார்த்துட்டாங்க. இனிமேதான் இந்த தங்கத்தோட சுயரூபத்தை உன் குடும்பமே நின்று பார்க்க போகுது. அம்மா என் புருஷனை படுத்த படிக்கிறதுக்கு அப்புறம் இனிமே எவனுக்குமே பாரபட்சம் கிடையாது. ஒவ்வொருத்தனையும் எப்படி ஆட்டி வைக்க போறேன்னு பாரு. நீ மட்டும் என் புருஷ வீடு முக்கியம், நீ அங்கிட்டு போய் காலை வச்ச அப்புறம் ஏன் சுயரூபத்தை நீ பார்க்க வேண்டியது வரும். ஏப்பா கலவைய ஒழுங்கா கலக்குங்க. ஏதாவது கூட குறைச்சலா போட்டு எதுவும் பண்ணிவிடாதீங்க. எங்க மாப்பிள்ள ஆர்மியில கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணையா. ஐயா அதெல்லாம் நாங்க பாத்துக்கோம் ஐயா, நீங்க கம்முன்னு உட்காருங்க ஐயா. என்னங்க சம்பந்தி? வாங்கம்மா. என்னங்க வீட்டு பக்கமே வராம இங்கிட்டே கடையா கிடக்குறீங்க? இல்லங்கம்மா, நீங்க அங்க இங்கன்னு வெளியே போறீங்க, உங்களுக்கு 1008 வேலை இருக்கும். இங்கேயே இருந்து பார்க்க முடியாதுல்லங்க. நம்ம வீட்டுல இருந்து ஒரு ஆள் இங்க இருந்து பார்த்தோம்னா தாங்க சரியா வேலை செய்வாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதை பண்றேன் இதை பண்றேன்னு ஏமாத்திக்கிட்டு திரிவாங்க. அப்புறம் சிமெண்ட் ஜல்லியை எடுத்துட்டு போய் வித்து போடுவாங்க. அப்புறம் நமக்கு அதுல நஷ்டம் தானம்மா. ஏன்னா தம்பி பாவம் வீடு கூட வராம அங்க கஷ்டப்படுறா. அப்படி பிள்ளைங்க காசு அப்படி கறியாக்க முடியுங்களா? அதான் இங்கேயே நின்று பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் தாத்தா அவங்க அதெல்லாம் செய்வாங்க தாத்தா, நீங்க கம்முனு ரெஸ்ட் எடுங்க வீட்ல. அப்படியெல்லாம் இருக்க கூடாதுமா. வீடு கட்டுறோன்னு வச்சுக்க, ஒரு இதுல சொல்லுவாங்க வீடு கட்டிப்பாரு கல்யாணம் பண்ணிப்பாருன்னு. வீடு கட்டுறதும் கல்யாணம் பண்றதும் அம்புட்டு ஈஸி இல்லம்மா.
நம்ம எல்லாம் நினைச்ச உடனே எதுவும் பண்ணிட முடியாது. கஷ்டப்பட்டு இம்புட்டு தூரம் கொண்டு வந்தாச்சு, பக்கத்திலேயே இருக்கணும். சொன்னாலே கேட்க மாட்டீங்க தாத்தா. நேத்து செங்கு ஒரு லோடு கொண்டு வரேன்னு சொன்னாங்களே, கொண்டு வந்துட்டாங்களா? இல்லம்மா, அந்த பையன் உங்ககிட்ட சொல்லிவிட்டான்ல கொண்டு வரேன்னு, இன்ன வரைக்கும் கொண்டு வரல. அதான் வருவானா என்னன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு 500 ரூபா அவங்க கிட்ட இருக்குது நம்ம பணம். அவன் வந்தா அந்த பணத்தை கழிச்சுக்கிட்டு தான் விடணும். அதான் இங்கே நின்றுகிட்டு இருக்கேன். சரிங்க சரிங்க, வாங்க பின்னாடியில எப்படி இருக்குன்னு போய் பாப்போம். வாங்க போவோம். எதுக்குப்பா கதவை கலக்கிட்டு இருக்கீங்க? இந்த உள்ளுக்குள்ள பூசிட்டு இருக்காங்கம்மா, அதுக்கு. சரி சரி சரி. எம்மாடி, கதிர் தம்பிக்கு போன போட்டு பில்டிங் வேலையெல்லாம் எப்படி ஆகுதுன்னு காட்டு. சரிங்க தாத்தா. கண்மணி, என்ன சார் பிஸியா இருக்கீங்களா? காலையில இருந்து ஒரு ஃபோன் கூட பண்ணல. இங்க ஒரு சில டாக்குமெண்ட்ல ரீட் பண்ண வேண்டியது இருந்துச்சுமா, அதனாலதான் பண்ண முடியல. ஓ சரி சரி, நான் எங்க இருக்கேன்னு சொல்லுங்க. பார்த்தாலே தெரியுதே, நம்மளோட பில்டிங் கட்டுற இடத்துல இருக்க. ஓ சரிதான். வேலையில எப்படிமா நடந்துட்டு இருக்கு? எல்லாம் நல்லபடியா நின்று நடந்துட்டு இருக்குங்க. தாத்தா தான் எல்லாத்தையும் நின்று பாத்துட்டு இருக்காரு. தாத்தாட்ட ஒரு வார்த்தை பேசிருங்க. தாத்தா நல்லா இருக்கீங்களா? தம்பி நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கீங்க தாத்தா. நல்லா இருக்கீங்களா? ஒழுங்கா சாப்பிடுறீங்களா? இல்ல உடம்புல இழைச்ச மாதிரி இருக்கு. அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு தாயா இருக்கேன். இங்க வீட்டு வேலையெல்லாம் ஆயிக்கிட்டு இருக்குல்லையா, இங்கதாயா இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க, கவலைப்படாதீங்க. நாங்க எல்லாம் பாத்துக்கிறோம், சரிங்களா? சீக்கிரமா வாங்கப்பா, நீங்க வரணும்னு தான் நாங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம். வாருந்தா. அம்மாலாம் எங்க? உங்க 2 பேத்தையும் காணோம். எல்லாரும் இங்கதான்பா இருக்காங்க, இந்த பின்னாடி பக்கம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இருங்க கூப்பிடுறேன். சரிங்க தாத்தா. அம்மா நீ வாங்க, அவர் ஃபோன் பண்ணிருக்காங்க. கதிரம்மா எங்கம்மா காட்டுமா? எல்லாரும் பாக்குற மாதிரியே காட்டுறேன். எங்க தெரியுதா? எல்லாரும் பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னப்பா கண்ணாடி போட்டுருக்க? கண்ணுக்கு எதுவும் பிரச்சனையா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இங்க கேம்புக்கு வந்திருக்கோம். இங்க ஃபைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் செக் பண்ணணும்னு அதை பாத்துட்டு இருந்தேன்னா அதை கண்ணாடி போட்டுருந்தேன். உங்களுக்கு அப்படி இருக்கு? சரியா கண்ணுக்குள்ளேயே இருக்கையா? சீக்கிரம் வாயா, எம்புட்டு நாள் பண்ணிக்கிட்டு இருக்கற. போனவனே வருவேன்னு 3 மாசம் 4 மாசம், இப்ப பாரு எத்தனை மாசம் ஆகி போச்சுன்னு. சீக்கிரம் வா. வாரமா. பில்டிங் வேலை என்ன எத்தனை நாள் இருக்காமா? இன்னும் 1 மாசத்துல முடிஞ்சிருமாயா? பால் காய்ச்சணும்ல, வந்துருப்பா. சரிம்மா வந்துடுறேன். நீங்க எல்லாரும் அங்க சாப்பிட்டு வச்சு பத்திரமா இருங்க, சரிங்களா? சரிப்பா, நாங்கெல்லாம் இருந்துக்கிறோம். நீ நேரத்துக்கு சாப்பிடு. போன் பண்ணு, எங்க கிட்ட பேசலினாலும் நேரம் இல்லைனாலும் கண்மணி கிட்ட பேசுறியா? புள்ள பாவம். சரிங்கம்மா. வீடு கட்டுறதுக்கு எது காசு எதுவும் பத்தலைன்னா கூட ஃபோன் பண்ணுங்க, நான் ஏதாவது அரேஞ்ச் பண்ணிடுறேன். ஐயா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கம்முனு இரு, எதை பத்தி யோசிக்காம. அம்மா என்னம்மா, நீங்க எல்லாம் 1 ரூபா செலவு கூட பண்ண வேண்டாம், நானே எல்லாம் பாத்துக்கிறேன். அதெல்லாம் முடியாது. என் பையன் வீட்டுக்கு நான் பண்ணாம வேற யார் பண்ணுவா? கம்முனு இருப்பா. இப்படிதான் நானும் சொல்லிட்டே இருக்கேன், கேட்க மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு கூட கொஞ்சம் பணம் பத்தலன்ட்டு அம்மா தான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. ஏன் அப்படி பண்றீங்க? கம்முனு இரியா. கணக்கு வழக்கு பாத்துக்கிட்டு. சரிப்பா, உனக்கு வேலை இருக்கும், வேலையை பாருப்பா. நீ அப்புறமேட்டுக்கு எதுவும் ஃப்ரீயா இருந்தீன்னா போன் பண்ணியா பேசுவோம். சரிங்கம்மா, சரி பாருங்க. சரிங்க. இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோர் சபரீஷ். இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது கௌரி சங்கர், பாரதி, தர்ஷன், பவித்ர ராஜா. இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது செல்வஸ்ரீ, சிவ, விகாசினி. இவர்கள் அனைவரும் நீரோடி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.